ஹரஹர சங்கரா, ஜெய ஜெயசங்கரா. எல்லோருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி காலையில் பார்த்தோன்னா சாட்டர்டே ஸ்பெஷல் என்ன பண்ணுறான்னாக்கா, மாமி பத்திய சமையல் பண்ணுறா. என்ன பத்திய சமையல் பண்ணுறாங்கிறத மாமி சொல்லுவாள். எல்லோரும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மிளகு குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு வந்து நெய் ஒரு முட்டை விட்டுருக்கேன். அதுக்கு தேவையான சாமான்கள் இங்கே எடுத்து வச்சுருக்கேன், சொல்லிடுறேன். மிளகு 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி வர 1 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், இதில் ஜீரகம் பாதி எடுத்துகிட்டு பாதி பொறுத்து கூட்டுக்கு வச்சுப்பேன் இது. அப்புறம் வந்து பூண்டு, இதுக்கு கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, இதை போட்டு அரைக்கிறதுக்கு, மிளகு குழம்புக்கு உண்டான புளிஜலம் கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு. இப்போ பொரிச்ச கூட்டு பண்ண போகிறேன். பொரிச்ச கூட்டுக்கு கேரட்டும் அவரைக்காயும் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பட்டாவரை. இது வந்து பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு போட்டு தான் கூட்டு பண்ண போகிறேன். அதுக்கு உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல் இதெல்லாம் வறுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். தேங்காயும் அரைச்சி விட வச்சுருக்கேன். இதுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன் உங்களுக்கு. அது என்ன கலந்து விட்டான்னு பார்த்து உங்களுக்கு. மிளகு ஃபஸ்ட்டு போடணும். மிளகு போட்டுட்டு வாரத்துக்கு ஒரு தடவை சனிக்கிழமை அன்றைக்கி பண்ணுவோம். மிளகு ரசமோ இல்லை இதுவோ ஏதோ ஒன்று, இப்போ பூண்டு குழம்போ ஏதோ ஒன்று வச்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. மிளகு ரசம் வைக்கலாம், கண்டந்தப்புளி மிளகு ரசம் வைக்கலாம். இந்த மாதிரி மிளகு குழம்புக்கு வேண்டிய ஜீரகத்தை இந்த இதுலேயே போட்டுடுறேன். இந்த ஜார்லேயே கொஞ்சமாக போட்டுனேன். இதை ஒண்டி வறுக்க மாட்டேன், ஒரு மருந்து வாசனை வரும், அதனால் வறுக்க மாட்டேன். இதை பாக்கியே பொரிச்ச கூட்டு கரைக்க வச்சுக்கிறேன். ஒரு முட்டை நெய் விட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு மிளகை வறுத்துன்னு இருக்கேன். மிளகு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சோன்னா அடுத்தடுத்து ஒவ்வொன்றா போட்டுருவேன். இதில் பார்த்துக்கோங்க. இது மாதிரி தான் வறுக்கணும். கொஞ்சம் நெய் விட்டு, இல்லைன்னா நல்லெண்ணெய், நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். ஒன்றும் குத்தம் கிடையாது. வடிக்க ஆரம்பித்தோம்னா சின்னது பண்ணிகிட்டு இருக்கோம் கேஸை. பிடிக்கட்டும். கையில் எடுத்து வச்சுருக்கேன். கொதிக்க ஆரம்பிச்சுட்டு சின்னது பண்ணிவிட்டு கேஸை இந்த கொத்தமல்லி விரைய போடுறேன். துவரம்பருப்பு போடுறேன். கொஞ்சம் வறுபட்ட ஒன்று கருவேப்பிலை போடுறோம். வாரம் திங்கக்கிழமையிலேருந்து வரிசையாக சாப்பிட்றோம். பருப்பு இருப்பு அது இது பருப்பு சொல்லி எல்லாம் சேர்த்துக்கிறோம். சனிக்கிழமை அன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னே உடம்புக்கு அந்த இதெல்லாம் இல்லாமல், உடம்பு வலி இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். உடம்பும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி. அதனாலவே எங்களுக்கும் உடம்பு கொஞ்சம் முடியல. கை கால் வலிலாம் கொஞ்சம் இருந்தது, பெயின் இருந்தது 2 பேருக்குமே. சனிக்கிழமை எடுத்துக்கிறது நல்லது. ஒன்றும் மிளகு குழம்பு, மிளகு ரசம், இல்லை கண்டந்தப்புளி ரசம் இது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே வந்ததுனாக்கா மாதத்துக்கு 4 வாரம் இது மாதிரி சாப்பிட்டோம்னாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, கிளைமேட் சேஞ்சுக்கும் நல்லது, சளி பிடிக்காது. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி. மிளகு முன்னாடியே வெடிச்சிட்டு கருவேப்பிலையோட பச்சை கலரும் ஈரமும் அது வெடிக்கும். இந்த அரோமாவே தெரியும் நம்மளுக்கு, கருவேப்பிலை வறுபட்ட வாசனை. இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கணும். முடிஞ்சால் மத்தியானம் நாளைக்கு இல்லை செவ்வாய்க்கிழமை மத்தியானத்துலேருந்து உங்களுக்கு வெங்காயப்பொடி பருப்பொடிலாம் செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன், எப்படின்னு பார்த்துக்கோங்க.
வரிசையாக விசேஷ நாட்கள் வருது. ஆமாம், கிருஷ்ண ஜெயந்தி, பிள்ளையார் சதுர்த்தின்னு வரிசையாக வர்றதுனால கேப் கிடைக்கிறப்ப செஞ்சு காமிப்பாங்க. இதுக்கு என்ன பொரிச்ச கூட்டுக்கு கொஞ்சம் உளுத்தம் பருப்பும் மிளகா வத்தலும் வருது, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து அரைச்சிடுவேன். 3/4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, மிளகா வத்தல். கடுகு கிடையாது, இது கடுகு கிடையாது, உளுத்தம் பருப்பு. இது வறுக்கிறது பொரிச்ச கூட்டு. கத்திரிக்காய் இது அவரைக்காய் கேரட்டு பொரிச்ச கூட்டு பண்ணுறேன் இல்லையா, அதுக்காக. பாக்கி நிறைய காய்கறி இருக்குது, போட்டால் நிறையா பண்ணிட வேண்டியிருக்கு. அப்புறம் நம்ம 2 பேர் தானே சாப்பிட வேண்டியிருக்கோம். கூட்டு பருப்பு வேறு போட்டு தேங்காய் அரைச்சி விடுறதுனால பொரிச்ச கூட்டு நெய் ஊற்றி சுடுறதோட சாத்தை போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நம்ம சாதத்தில் நெய் ஊற்றி பிசைஞ்சு பொரிச்ச கூட்டை தொட்டு பொரிச்ச கூட்டை பிசைஞ்சு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். பொரிச்ச கூட்டை அவ்வளோ நல்லது. அதனால தான் இன்றைக்கி பத்திய சமையல்னு சொன்னேன். இந்த உளுத்தம் பருப்பு செவந்த உடனே இதை எடுத்து வச்சுட்டு இதில் ஜீரகத்தை போட்டு அரைச்சி மிக்சியில் தேங்காயும் போட்டு அரைச்சி வச்சிடணும். நல்லா கெட்டியமாக விழுதாட்டம் அரைச்சி வச்சுக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் பொரிச்ச கூட்டுக்கு உளுத்தம் பருப்பு. இதோட இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். போட வேண்டிய தேங்காய் ராத்திரி வரைக்கும் மிஞ்சாது, இருந்தாலும் ஒரு வதக்கிட்டு நீங்கள் பொரிச்ச கூட்டு பண்ணுறது நல்லது. இது ஆறுனோம்னா இதை அரைச்சிக்கலாம். இது தனி எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. கடுகு போடுறேன். மிளகு குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்கு உண்டான கடுகு போட்டிருக்கேன். மிளகு குழம்புக்கு உண்டான கடுகு சின்னது பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை, பூண்டு நல்லா சிம்மில் வச்சுருக்கோம் கேஸை. கடுகு வெடித்தோடனே இது கொஞ்சம் வதங்கட்டும், அப்புறமா புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் மிளகு குழம்புக்கு. தண்ணி கொதிக்கிறது. இதில் வந்து கேரட்டையும் கருவேப்பிலை அவரைக்காய் 3 போடுறேன். கேரட் அவரைக்காய் பொரிச்ச கூட்டுக்கு இந்த போடுறேன். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா பாதி வெந்ததுக்கப்புறம் உப்பு போடணும். சின்னது பண்ணினோம்னா அது பாட்டுக்கு வெந்துருக்கும். அது பூண்டு வெந்துருத்தான்னு பார்க்கலாம், வதங்கிட்டான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுது. ரொம்ப செகப்பாக வதங்கணுங்கிறது அவசியம் இல்லை. இந்த புளி கரைச்சி வச்சுருந்ததை வடிகட்டி வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். வடிகட்டியில் வடிகட்டி வச்சுருக்கேன். அதனால் மண்ணெல்லாம் வந்துட்டு பாருங்க. நல்லா இதோடைய அரைச்ச விழுதையும் போட்டலாம். அதை பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கேன் பாருங்கள். 3 புளி கரைச்சி ஊற்றினோடனே ஊற்றணுமா மாமின்னா? கண்டிப்பாக ஊற்றணும். அப்போ தான் எல்லாம் சேர்ந்து கொதிச்சு இந்த பச்சை வடை இல்லாமல் மிளகு குழம்பு டேஸ்ட் அப்படியே வந்துடும். அது அப்புறம் பாதி கொதிச்ச உடனே ஊற்றலாம் அப்படின்னு நம்ம வச்சுருந்தோம்னா சரியாக வராது. இது நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் பிரியணும். பிரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் குழம்பு டேஸ்ட்டு. இதை பவுட்ராகவும் பண்ணி போடலாம், உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சும் போடலாம். 2 ஒன்று தான். இந்த வறுத்தெல்லாம் பவுடராக பண்ணி மிக்சியில் போனதாட்டு பண்ணினேன். அது ஒன் ஆஃப் தி மெத்தட். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி மெத்தட். நான் கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். அதெல்லாம் மறக்கவே கூடாது. உப்பு போடுறதுக்கெல்லாம் மறக்கவே கூடாது. நான் எனக்கு வரது இருக்கிறதுனால அதெல்லாம் சொல்லிப்பேன் நான். இதுக்கு உண்டான உப்பு, மிளகு குழம்புக்கு உண்டான உப்பு.
நல்லா கொதிக்கட்டும். இங்கே பொரிச்ச கூட்டு கொதிச்சுன்னு இருக்கு. அது நல்லா பாதி கொதி வரும்போது உப்பு போட்டுக்கலாம். கொதி ஆரம்பிக்கட்டும். உப்பு போட்டேன். இதுக்கு கொஞ்சமாக பாதி வெந்துட்டுருக்கும். உப்பு போட்டேன். இப்போ நல்லா வெந்துருக்கு. இந்த பாசி பருப்பை நல்லா கடைஞ்சி போடுறேன். அப்புறம் இதை அரைச்சின்னு வந்துட்டேன். ஜீரகம், உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல் இதெல்லாம் வறுத்து, கருவேப்பிலை எல்லாம் வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா பொரிச்ச கூட்டுக்கு. அந்த பக்கம் மிளகு குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. இந்த அரைச்ச விழுது அதில் போட்டுடுறேன். அவ்வளோதான் பொரிச்ச கூட்டுக்கு. எல்லாத்தையும் அலம்பி ஊற்றணும். மிளகு குழம்பு ஆகிடுச்சா? இன்னும் கொதிக்கணும். கொஞ்சம் இன்னும் கொதிக்கணுமா? கொதிக்கட்டும். இது இந்த சுட்டாப்பழமும் நல்லா இருக்கும். உளுந்தாப்பழம் சுட்டாப்பழம் இருக்கு பாருங்க, அதுவும் தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் இந்த பால்லாம் சாப்பிடுவேன். குழந்தை பிறந்து 10 நாளில். அவளுக்கு இந்த பொரிச்ச கூட்டில் மிளகா வச்சு அரைக்க மாட்டா, மிளகு வச்சு அரைப்பாள். இப்போ இதில் ஒரு மிளகா ரெட் சில்லி வச்சேன்னா அதுக்கு பதிலாக மிளகு 2 வச்சு அரைப்பா. அதே மாதிரி மிளகு குழம்புலையும் மிளகா நான் ஒன்று வச்சேன் இல்லையா நம்ம சாப்பிட்றதுக்கு. மிளகு மாத்திரம்தான் வைப்பா. அதில் கொத்தமல்லி நிறையா வைப்பா. இதில் வந்து மிளகு போட்டு, மிளகாய்க்கு பதிலாக மிளகு போட்டு அரைச்சி அதை பொரிச்ச கூட்டு போவோம். மிளகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை கொட்டும், முடி கொட்டும் குழந்தை பிறந்தவாளுக்கு. அதனால் இதெல்லாம் செய்வாள். அதுதான் இது. குழம்பு கொதிக்கட்டு. இதெல்லாம் முடிஞ்ச உடனே நான் காமிக்கிறேன். தண்ணி ஏதோ விட்டுருக்கு. உங்கள் கையிலேருந்து தண்ணி விட்டுருக்கு. சரி, பொங்க போட்டு இது நம்ம மிளகு குழம்பு ஆகிடுதா? இருக்குது. கொதிச்சு முடிச்சிருக்கு. இங்கே பொரிச்ச கூட்டு ரெடி ஆகிடுச்சு. பொரிச்ச கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, தேங்காய் எண்ணெய் தாளித்து கொட்ட போகிறேன். உருளைக்கிழங்கு இருக்குது. அது காய்ங்க. தண்ணி கையை நல்லா தொடச்சுக்கணும்னு சொல்லணும். போயிட்டு போடுங்க. உங்களுக்கு எல்லா பக்கமும் தெரிஞ்சுக்கும். கொண்டாடின கடுகு இந்த பொரிச்ச கூட்டுக்கு கடுகு வெடிச்சோன்னு இதில் போட்டால் அவ்வளோதான். இன்றைக்கி மிளகா குழம்பு. இந்த காலத்துக்கு பாசி பருப்பு வச்சுருக்கேன். அவரைக்காயும் கேரட்டும் போட்டு பொரிச்ச கூட்டு. அதான் இன்றைக்கி. பூண்டு போட்டு மிளகா குழம்பு. இதுதான் இன்றைக்கி மீன் எங்கள் ஆற்றுல. இன்றைக்கி தயிர் பச்சடி இன்றைக்கி பண்ணலைன்னு வேண்டாம். சின்னது பண்ணுறதுக்கு 2 இது இருக்குது. மெதுவாக அவங்களுக்கு எல்லாம் ரெடி ஆகும். 1, 2 கையில் ஃப்ளேம் அடிக்காது. கேஸை சின்னதாக வச்சுட்டு எல்லாம் நம்ம கரண்டி வச்சு பண்ணுறச்ச கையில் பயங்கரமாக ஃப்ளேம் அடிக்கும். சுடும். நம்மளுக்கு கரண்டியும் சேர்ந்து சுடும். கருவேப்பிலை பொடி போட்டேன். கருவேப்பிலை கூட்டு கொதிக்கும் போதும் போட்டுட்டேன், அரைக்கும் போதும் போட்டுட்டேன். இதுலேயும் 2 போடலாம். ஒன்றும் தப்புல. ஆனால் இப்போ போடலை. அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன் சொல்லுங்க. மிளகு குழம்பு, அவரைக்காய், கேரட் போட்டு பொரிச்ச கூட்டு, கலத்து பருப்பு, பாயத்தம் பருப்பு. அவ்வளோதான். அதுதான் இன்னைக்கு சமையல். நான் அப்பளம் 2 சுட போகிறேன். உளுந்தப்பளம். அதெல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மாமிகிட்ட கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமல். தேங்க்யூ வெரி மச். பாய்.